ஓகே. நம்ம வந்து ஆ ஜேம்ஸ் யாக்கோபு சொல்ற அந்த கிரியையை பத்தி பார்த்தோம். எந்த கிரியை செய்யணும், எந்த கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த கிரியை செய்யணும் சொல்லி பார்க்கும்போது எது செய்யக்கூடாது? நாட் சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்டிஃபிகேஷன், நீதிப்படுத்துற எந்த ஒரு கிரியையும் செய்யக்கூடாது. நீதிப்படுத்துகிற நான் நீதிமான், நான் அவனை காட்டில நல்லவனா இருக்கேன், இவனை காட்டில பெட்டரா இருக்கேன், கடவுள் மாதிரி நான் பக்கத்துல இருக்கேன் சொல்ற இந்த மாதிரி எந்த கிரியையுமே செய்யக்கூடாது. ஓகே. ஆனா எது செய்யணும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு ஏற்ற ஹோல்ட் தக்க வச்சுக்கிறதுக்கான நீட் செய்யணும். இதுல நீங்க நீதியை பிறப்பிக்கிற கிரியை சொல்லி பார்க்கும்போது என்ன வரும்னா நியாயப்பிரமாணம் வரும், அப்புறம் வந்து ஏழைங்களுக்கு உதவி செய்யறது வரும், அப்புறம் நல்லவனா இருக்கிறது வரும். ஓகே ஓகே. அப்புறம் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறது வரும். அப்பெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதா? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, ஏழைகளுக்கு அப்ப உதவி செய்யக்கூடாதா? அப்ப நல்லது செய்யக்கூடாதா? குடும்பத்தை பார்த்துக்க கூடாதா? இதெல்லாம் மாம்சீக கிரியை தானே. இதெல்லாம் செய்யக்கூடாதா சொல்லி கேட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யலாம். ஓகே. ஆனா மனசுல வந்து ஒண்ணு வரும் பாத்தீங்களா, நான் அவனை காட்ட நல்லவனா இருக்கேன் சொல்றேன், பெட்டரா இருக்க சொல்றேன் பாத்தீங்களா, அது வரக்கூடாது. ஓகே. நீ நார்மலா நீ செஞ்சுட்டு போறேன்னா கொஞ்சம் பண்ணிக்கோ, ஓகேவா? ஆனா அது வராம செய். அதுக்கு என்ன முக்கியமான புரிதல் இருக்கணும்னா, நீ செய்யறதுனால ஒரு 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 நன்மையும் கிடையாது. அதனால உங்களுக்கு பெட்டரா இருக்காங்க, அதுதான். அதனால நீ வந்து தேவன் பார்வையில வந்து ஓகே ஒரு தனி வெளிச்சம் தலையில மட்டும் வந்து இவன் நல்லவன் சொல்லி ஒரு வெளிச்சமோ இல்லைன்னா இவன் சொல்ற வெளிச்சமோ சொல்ற தேவனோட பார்வையில இருந்து அந்த மாதிரி பார்க்க வராங்களா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. தேவனோட பார்த்தா நம்ம எல்லாருமே கந்தலும் குப்பையுமா தான் இருக்கும். அவர் எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் சரி, ஓகே, எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, ஓகே, அவர் இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்மள பாக்குறாரு. ஓகே, அதை நம்ம மறந்துடக்கூடாது சொல்றதுதான் இங்க நம்ம பாக்குறது. ஓகே. அப்ப நம்ம செய்ய வேண்டிய இது இந்த கிரியை செய்யலாம். ஓகே, செய்யக்கூடாதுன்னு கிடையாது, செய்யலாம். ஆனா நீதிப்படுத்துற எந்த ஒரு எண்ணமோ தாட் இல்லைன்னா வந்து அதை பத்தின மேன்மை பூஸ்டிங்னா என்னது? மேன்மை பாராட்டுறது. ஓகே. அது எதுவுமே வரக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தா பரவாயில்ல. அப்படி அந்த மாதிரி வராதா இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணுங்க, அந்த நம்ம ஏழைங்களுக்கு உதவி செய்யறது நீங்க வந்து 10 தடவை பண்றீங்களா, 10 தடவை கேட்கறவங்களுக்கு கொடுக்காதீங்க. என்ன ஆகும்? நானும் தப்பான ஆள் தான் சொல்லி தெரியும். ஏன்னா நம்ம சரீரம் வந்து ரொம்ப பயங்கரமானது. அது நம்ம பண்ணும்போது வந்து என்ன பண்ணணும்னா நான் நல்லவன் சொல்லி பெரிய ஆளா காட்டும். அப்ப என்ன பண்ணா கொடுக்காத, அப்போ நீ கெட்டவன் தான் சொல்லி ஒத்துக்கோ. என்ன பண்றோம்னா அதை புரிய வைக்கணும், ஓகேவா? அப்புறம் அது புரியும். ஓகே, நான் எல்லாமே கரெக்டெல்லாம் பண்ற ஆள் கிடையாது, நானும் விடுற ஆள் தான் சொல்லிட்டு அது புரிய வச்சுட்டு திருப்பி நீங்க செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஓகே. குடும்பத்துல பாத்துக்கோங்க, டேக் கேர் பண்ணீங்க, எல்லாம் பாத்துக்கோங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்க சரியா பாக்காதீங்க. அப்படி சொல்ல வரல. எதுக்காக சொல்றேன்னா, உங்க மனசு வந்து என்ன பண்ணணும்னா நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன் நம்ம செய்யறத வச்சு சொல்லிடுவோம், மேன்மை பாராட்டும். அதை விடாதீங்க. ஓகே, மேன்மை பாராட்டுறதுக்கு வந்து தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுறதுக்கு வந்து ட்ரெயின் ஆகுங்க. அதுதான். இதுதான் நம்ம இங்க பாக்குறது. அதே நேரத்துல விசுவாச கிரியை நம்ம செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேன்மை பாராட்டத்திலேயே ஆவிக்குரிய இந்த விசுவாச கிரியையும் உள்ள வந்துடும். கிரியையாகிய காஸ்பல் சுவிசேஷம், அப்புறம் மெடிடேட்,
மெடிடேஷன் பண்றது, அப்புறம் அத வந்து சபைக்கு சொல்றது. ம். ஓகே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமன்ற கிரியைக்குள்ள வந்துரும் சில நேரத்துல. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 10 பேருக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க. ஓகே. ம். அப்ப ஆமா, ஆமா. ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்னா வந்து, ஓகே நான் கடவுள் பக்கத்துல போயிட்டேன்னு சொல்லி ஒரு இது வரும். ஓகேவா? ஆ, ஆ, ஒரு வாட்டி நீங்க பண்ணாதீங்க. என்னால முடியாது. வேற ஒருத்தவங்க பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. ஓகே. ஆ. எதுக்குன்னா வந்து இது நம்ம புரிய வைக்கிற வேண்டியது என்னதுன்னா, நம்மளோட நீதினால நம்ம வரல. ஓகே. வரல. ஆ, ஆ. தேவனோட நீதினால தான் நிக்கிறோம் சொல்றது வந்து ஆணித்தனமா நம்ம வந்து புரியறதுக்கும், அத வந்து நம்மள நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கும் தான் நம்ம செய்றோம். ஓகேவா? ஓகே, ஓகே. ம். பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. ஓகே. இயேசு ஆமா. கிறிஸ்து மட்டும் தான் பெர்ஃபெக்ட். ஓகே. ம். நம்ம ஆனா சரீரம் என்ன பண்ணும்னா, நான் பெர்ஃபெக்ட் சொல்லி நினைக்க பார்க்கும். ஓகேவா? ஆ, அப்படி ஆ, கிடையாது. ஆமா. தேவன் மட்டும் தான் தேவனுடைய குமாரன் மட்டும் தான் பெர்ஃபெக்ட். அவர நான் விசுவாசிக்கிறதுனால தான் நான் நீதிமானா இருக்கிறேன். சொல்றத வந்து ம். அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஓகே. ம், ம். சரியா? ஸோ அதுதான் இப்ப இந்த இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சு ஆ தியானிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம மெச்சூர் ஆவுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து விசுவாசத்தின் கிரியையா இருந்தாலும், அது சில நேரத்துல நம்ம என்ன பண்ணோம், மாம்சம் என்ன பண்ணும்னா, மத்தவங்கள கம்பேர் பண்ணி நம்ம மேன்மையானவன்னு சொல்லி கம்பேர் சொல்லும். ஓகேவா? ஆ, 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 ஆ. அதுக்கு விடாதபடிக்கு நான் எதுக்காக இத செய்றேன்? எதுக்காக இத பண்றேன்? சொல்லி பார்த்தோம்னா, சுவிசேஷம் அறிவிக்கலாம் நான் ஐயோன்னு சொல்லும்போது என்னன்னா, என் ம். விசுவாசத்த நான் என்ன பண்ண முடியாது? காத்துக்கொள்ள முடியாது. அது காத்துக்கலாம். ம். அது புடிச்சுக்கிறதுக்காக தான். நான் இந்த கிரியை செய்றேன். அது மட்டும் இல்லாம நான் எதுக்கும் படிக்கிறேன். நான் ம். இயேசு கிறிஸ்து வருகையில வந்து நான் வந்து போணும். நான் மட்டும் கிடையாது. என் ஆமா. கூட இருக்கிற சகோதரர்களும் போணும். ஓகே. ஆ, அதனால நான் என்ன ஆமா. பண்றேன்? படிச்சு அவங்க கிட்ட சொல்றேன். நான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சு. நான் எல்லாத்தையும் ஞானவானு. புரிதல் இருக்கு எனக்கு. சொல்றதுனால கிடையாது. ம். அவர் எனக்கு தெரியல என்ன அழைக்கலன்னா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன். இந்த அழைப்புக்குள்ளேயே வந்திருக்க வந்திருக்க மாட்டேன். முடியாது. வந்திருக்க முடியாது. ஆமா. சோ அத வந்து எப்பயுமே என்னதுன்னா, தேவன அவருடைய கிருபையினால தான் நான் நிக்கிறேன்னு சொல்றத வந்து எப்பயும் ம். மறந்துடக்கூடாது. அதனால தான் இயேசு ஆமா. கிறிஸ்து வந்து எப்பயுமே சொல்லிட்டு இருந்தாரு. ஓகேவா? ம், என்னதுன்னா, ம். இந்த 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 வசனத்த நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையைத் தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையைத் தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. புரியுதா? சோ ஆமா. ம். நம்ம சுயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தன்னைத்தான் வெறுத்து சொல்றது. ஓகே. ஆம். அந்த ஆ. சுயம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமானது. ஓகே. ம், ம். அது வந்து நம்மளுக்கு தெரியாமயே நம்மள வந்து இது பண்ணும். ஓகே. ம், ம். சோ அப்போ சுயமாய் பேசுகிறவன் என்ன பண்ணுவான்னா, நான் இத பண்ணிட்டேன், அத செஞ்சுட்டேன் சொன்ன உடனே சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, தன்னை பத்தி பெருமையா தான் சொல்லுவான். இதெல்லாம் பண்ணிட்டேன் நானு. யாரும் ம். பண்ண முடியாத நான் பண்ணேன். அதெல்லாம் சொல்லுவான். ஓகேவா? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தெரிகிறான். எனக்கு கிரெடிட் கிடைக்கணும் அப்படிங்கிறது. தெரியும் சொல்றது, இல்லன்னா மத்த மக்கள்லாம் வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ணணும். பண்ணணும். ஆ, ஆ. பாராட்டணும். நான் செஞ்ச காரியங்களுக்காக. என் குடும்பம் வந்து என்னைய வந்து நல்லவன்னு சொல்லி சொல்லணும். என்னோட சொல்லணும். சுத்தி ம். இருக்க ரிலேஷன்ஸ் வந்து இந்த மாரி ஒரு பையன் பார்க்கலப்பா. ம், ம், ம். சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, சுய மகிமையை தேடுறவனா இருக்கிறான். சரி. ஓகேவா? ஆனா தன்னை அனுப்பினவரோட மகிமை தேடுறவனும், அவன் தான் உண்மையுள்ளவனா இருக்கிறான். உண்மையிலவனா இருக்கான். ஓகே. ம். அவனிடத்தில் எந்த அநீதியும் இல்லை. இல்லை. ம். அதனால தான் என்ன சொல்றான் பைபிள் அடிக்கடி சொல்றது என்னதுன்னா, நீ மனுஷன் பிரியப்படுற மாரி பண்ணாத. தேவனுடைய பிரியப்படுற மாரி பண்ணுன்னு சொல்லி சொல்றது. பேச்சு. ஆமா, ஆமா. ஓகே. ஸோ செய்கையா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும் எல்லாமே வந்து எதுனா தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட். ஓகே. ம், ம். இதுதான் நீதினா இதான் நீதி. ஓகேவா? அதனால ஓகே. நீங்க என்னைய தப்பா நினைச்சாலும் பரவால்ல, என்னைய வந்து திட்டினாலும் பரவால்ல, பரவால்ல. ம். ஓகே. அதே நேரத்துல நானும் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ற ஆள் தான். நான் தப்பு செஞ்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க? என்ன ஆமா. தப்புன்னு சொல்லிடுங்க. ஓகே. ம். நான் அத ஓகே. ஏத்துக்கிறேன். ஓகே. ஏன்னா நானும் ஒரு பாவியான மனுஷன் தான். ம். ஓகே. சொல்றத நம்ம அக்செப்ட் பண்ற ஒரு மன பான்புல நம்ம இருக்கணும். சொல்லி பார்க்கணும். ஓகே. ம், ம். ஓகே. எந்த வகையில நம்ம சுயத்த வந்து மேன்மை பாராட்டுற, நம்மள புகழ்ந்து பேசுறது, அத வந்து ம். விரும்புற ஒரு மனுஷனா இருந்தோம்னா, இல்லன்னா ஸ்டேஜ்ல நம்ம நான் என்னதுன்னா எல்லாரும் முன்னாடி நான் நிக்கணும், நான் யாருன்னு தெரியணும் மத்தவங்களுக்கு ம். சொல்ற ஆளா ம். இருக்கிறது நம்மளோட வேலை கிடையாது. ஓகே. ம். நம்ம வந்து ஒரு ஆளா தேவனோட மகிமைக்கென்று நம்ம வாழ அவரோட மகிமை சொல்றதுக்கு எல்லாம் யாராவது அடி வாங்குறதுல முதல் ஆளா வந்து நிக்கிறோம்னா பரவாயில்ல. ஓகேவா? ஆனா ம். வந்து நான் எல்லாருக்கும் பிரபலம் ஆகணும். இப்ப எப்படி இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், எல்லாருக்கும் தெரியணும் சொல்ற அந்த ஒரு ம். கோட்பாட்டுல நம்ம வந்து இருந்தவங்களா இருந்தோம்னா,
நம்ம என்ன பண்றோம், நம்மளோட மகிமை தேடுற மக்களா தான் இருக்கு. Okay. ம். அவர் பிதாவுடைய அன்பின அந்த மகிமையை நம்ம தேடாத மக்களா தான் இருக்கும் சொல்லி பார்க்கலாம். ம். நம்ம கிளியரா இந்த டிஸ்டிங்விஷன் இதை வந்து பிரித்து நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு சொல்லி பார்க்கலாம். அப்படி இருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்களா, இன்னைக்கு பார்த்த மாதிரி 1:1 1ஆம் அதிகாரம் ம். 1:1 1ஆம் அதிகாரம் 8:9. ஆ. ஆ. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். ம். சத்தியம் நமக்குள் இராது. தப்பே இல்லை, நான் நல்லவன், நான் பரிசுத்தன், நான் யோக்கியன் சொல்லி சொன்னா நீ வந்து உண்மை உள்ளவன் கிடையாது, நீ பொய் சொல்ற. சத்தியமே இல்லை உங்ககிட்ட. ஓகே, சத்தியம் வந்துச்சுன்னா என்ன பண்ணனா, மூணையும் என்னது மேரோ எல்லாத்தையும் பிரிக்குமா, பிரிச்சு நான் யார் சொல்றது காமிக்குது. ஓகே, அது தேவன் ஒருத்தர் தான் நல்லவர். ஓகே, அவருடைய குமாரன் தான் வந்து பரிசுத்தர். அவர் வந்து நம்மள வந்து என்ன பண்ணிருக்காரு, விடுதலை பண்ணிருக்காரு. நான் பாவிதான். ஓகே, நான் வந்து பள்ளத்துல விழுந்து கிடந்திருந்தேன். ஓகேவா, யாரும் தப்பு வைக்க யாரும் இல்லாத மாதிரி. ஓகேவா, நான் மட்டும் கிடையாது, மனுக்குள்ளுமே எல்லா மனுஷன் போல நானும் ஒரு மனுஷன் தான். ஓகே, என்னையும் தேவன் மீட்டாரு. ஓகே, அவர் கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் வந்திருக்கேன். அதே கிருபையை நான் என்ன பண்ண போறேன், மத்தவங்களே நான் கொடுத்து ஓகே, என் மேலே எவ்வளவு தயவா இருந்தாரோ அதே மாதிரி நான் மத்தவங்களுக்கு தயவா இருக்க போறேன். மன்னிக்க போறேன். ஓகே, மறக்க போறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ என்னதுன்னா, பாவமே இல்லை நான் பரிசுத்தன் சொல்லி அந்த ஓட்டத்தை நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா, நான் பரிசுத்தன் ஆகணும், நான் பாவம் செய்யக்கூடாது, நான் வந்து பொய் சொல்லக்கூடாது, நான் உத்தமனா இருக்கணும், நான் எல்லாம் பயங்கரமான நல்லவனா இருக்கணும் சொல்லி அந்த மாதிரி ஓட்டம் ஓடிட்டு இருந்தோம்னா நம்ம பொய்யனா தான் இருக்கும் கடைசியில். ஏன்னா ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களாலேயே என்ன பண்ண முடியல. அவங்கதான் வந்து நிஜமான ஒளிவு மரம், கல்டிவேட்டட். ஓகே, நம்மளோ காட்டு ஒளிவு மரம், நம்மளுக்கு அது சம்பந்தமே கிடையாது. ஓகேவா, நம்ம இப்ப வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை திருப்பி பின்பற்ற மக்களா இருந்தோம்னா வந்து சான்ஸே கிடையாது. ஓகேவா, அதனாலதான் செய்ய முடியாததை தேவகுமாரனே செய்யும்படிக்கு அவரை நம்ம மாம்சத்துல வந்து செய்து முடித்தார் சொல்லி தெளிவா போட்டிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாம்சீக என்னது காரியங்களுக்காக நம்ம வந்து இதை நான் செய்யக்கூடாது, அதை நான் செய்ய மாட்டேன், நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளே பரிசுத்தப்படுறதுக்கான கிரியைகள் பண்ணோம்னா தப்பு. அப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து தப்பிதங்கள். ஓகே, நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு என்ன பார்த்தோம், நம்ம ஞானஸ்தானத்துக்கு தேவனுடைய ஆவி இருக்கு. தேவனோட ஆவி நம்ம என்ன பண்ணதான், மரணத்திலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நம்ம இந்த பாவத்துல விழுந்த இந்த சரீரத்தை என்ன பண்ணுதான், சரீரம் ஏற்கனவே பாவத்துல தான் இருக்கு. ஓகே, அதை வந்து உயிர்ப்பிக்குது. எதுக்காக? தேவனுடைய வேலை செய்யறதுக்காக. ஆமா, புரியுதா? ஸோ செய்யும் போது கூட சில நேரத்துல நம்ம விழலாம். ஓகே, மிஸ்டேக்ஸ்ல விழமேது உடனடியா நம்ம என்ன பண்ணோம்னா, மனப்பூர்வமா மனம் திரும்புற ஒரு மனுஷனா இருக்கணும். எப்படி வந்து தாவீது வந்து பாத்தீங்கன்னா, அவர் பெத்ஷெபாளோட தப்பு செஞ்சாரு. அந்த மாதிரி இப்ப புதிய ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்கன்னா ஓட்டத்தை விட்டு வெளில போயிடுவாங்க. ஆனா பழைய ஏற்பாடு இருந்ததுனால அந்த எக்ஸப்ஷன் இருந்தது. ஸோ ஏன்னா அப்ப எத்தனை மனைவி வேணா வச்சுக்கலாம் அந்த டைம்ல. ஓகே, ஸோ நியாயப்பிரமாணம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது இருந்தது. ஸோ ஏன்னா மாம்சீக பூமிக்குரிய ஆசீர்வாதம் வந்து அவங்களுக்கு எழுதப்பட்டது. ஸோ அதை பார்க்கும்போது இவர் யாருன்னா சவுல் வந்து அந்த மாதிரி தப்பு செஞ்சாரா பார்த்தீங்கன்னா, தப்பு செய்யல, ஒரே மனைவி தான் அவர். ஆனா சவுல வந்து தேவன் வந்து என்ன பண்ணாருன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா தாவீது மேல வந்து இறக்கமா இருந்தார். தாவீது பாத்தீங்கன்னா பயங்கரமா தப்பு செஞ்சாரு, ஏகப்பட்ட மனவாட்டி வச்சிருந்தாரு. அதுவே வந்து அவங்க பசங்களுக்கு என்ன இருக்குன்னா இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு சாலமன் என்ன பண்ணாரு, 1000 வச்சுட்டாரு, 800 மனவாட்டிகள் வச்சுட்டாரு, அந்த மாதிரி. ஓகேவா, சோ அப்போ யார் நல்லவனா இருக்காங்க உலக பார்வையில பாத்தீங்கன்னா சவுல் தான். ஆனா தேவனோட பார்வையில ஏன் வந்து தாவீது நல்லவனா இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவீது கிட்ட நீ செய்யற தப்புன்னு சொன்னவன உணர்ந்துட்டான் உடனே. சவுல் வந்து உணரவே இல்லை கடைசி வரைக்கும். தேவன் வந்து 2-3 வாட்டி வந்து சொல்றாங்க இவர் தீர்க்கதரிசி மூலமா, சாமுவேல் மூலமா. சொன்னால என்ன பண்ணலன்னா, அவன் வந்து நான் மக்களுக்காக பண்ண, நான் இவங்களுக்காக பண்ண சொல்லி காரணம் தான் சொன்னான்.
விழுந்து தேவனே என்னை மன்னிங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன் சொல்லி அந்த மாதிரி உணர்தலே இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம். ஸோ துணிகரமா வந்து பண்றவனா இருந்தா சொல்லி பார்க்குறோம். அது சின்ன தப்பு பெரிய தப்புன்னு சொல்றது காட்டிலும் அங்க ம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இங்க என்ன பார்க்குறோம் 9ஆம் வசனத்துல நம் நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஓகே. அப்போ அவர் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் நீதியும் உள்ளவராய் உள்ளவராய் இருக்கிறார். இருக்கிறார். ஓகேவா? எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு. ஓகே. ஆம். நம்மளை திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷா காமிக்கிறதுக்கு தேவன் மாதிரி. அப்போ நம்மளுடைய கிரியை மூலமா நம்ம வந்து சுத்திகரிக்கப்படல. இது தேவன் கிட்ட வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம தேவன் கிட்ட வந்து என்ன பண்றோம்? அறிக்கையிடுறோம். தேவனே என்னை மன்னிங்க, பாவியா கேவியா மன்னிங்க சொல்லிட்டு. தாவீது என்ன செய்யறாருன்னா ஒரு நான் தான் அந்த மனுஷன். நொறுங்குண்ட இருதயம் தான் தேவை சொல்லி பார்க்குறோம். என்னன்னா பலியும் காணிக்கையும் விரும்புவதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன். நீர் விரும்புகிறதோ என்னதுன்னா நொறுங்குண்ட இருதயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு இருக்கும் படிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டது நறுங்குண்டது. ஆமா, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 51 தானே? ஆமா, 51. 16 பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பார்த்தீங்கன்னா உண்மையான மனம் திரும்புதல் அதுதான். என்னதுன்னா தேவனே அங்க அங்க பவுல் வந்து என்ன பண்றாருன்னா ரோமர் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சுட்டேன். நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவாங்க. சோ அதுதான் வந்து உண்மையான மன திரும்புதல். ஓகேவா? நான் அதை விரும்பல, நான் அதை செய்யணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை, ஆனா தெரியாம செஞ்சுட்டேன். ஓகே, அந்த சரீர பலவீனத்துல செஞ்சிட்டேன் சில நேரத்துல. தேவனே என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை இதுல இருந்து மீட்டுக் கொள்ளுங்க, நான் இதுல நிலத்திருக்கணும், நான் வந்து நான் கண்ணி பண்ண சொல்லி நான் நினைக்கல, எனக்கு அது விருப்பமும் கிடையாது, என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம வந்து ப்ரே பண்ணணும். ஓகே, அப்படி ப்ரே பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 விஷயம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 13-14. அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனசாட்சியை சொல்லும்போது என்னன்னா கான்சியஸ்னஸ், உங்களுடைய அந்த சிந்தனைகளை சுத்திகரிப்பது. இப்போ மாட்டோட ரத்தமோ என்ன பண்ணுதான், நம்ம குளிக்கிறது மாதிரி என்ன பண்ணுதான், வெளிப்புறமா வந்து நம்ம வந்து அழுக்கு போகுது. ஆனா என்ன பண்றோம்னா நம்ம சாப்பிட்டது சிலது வந்து அழுக்கு வந்து உடம்புல இருக்கு. ஓகேவா? அது எப்படி போக்குறது சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, கசாயம் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இது குடிப்பீங்க. ஓகே, அதனால என்னதுன்னா ஒரு நாள் ஃபுல்லா வாமிட்டிங் இல்லைன்னா டிசென்ட்ரி போயிட்டு உடம்பு ஃபுல்லா க்ளீன் ஆயிடுச்சு, டாக்ஸின் எல்லாம் போயிடுச்சு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி இங்க கிரைஸ்டோட ரத்தம் என்ன பண்ணுதா, ஓகே, அது வந்து நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாம், நம்ம இருதயம் சொல்றது கட்டில சிந்தையில இருக்கிற என்ன பண்ணுதா, சுத்தமாக்குது சொல்லி பாருங்க. ஓகே, ஏன்னா ஆரம்பம் எங்க ஆரம்பிக்கும், இங்க எண்ணத்துல இருந்தா, இந்த சிந்தனையில இருந்தா ஸ்டார்ட் ஆகும். நீங்க மனம் திரும்பும்போது என்ன பண்ணுதா, அது சுத்தமாகுது, அதே சுத்தமாக்குது. ஓகே, இதனாலதான் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படுறோம் சொல்லி சொல்லுவோம். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து அந்த குற்ற மனப்பார்வை போயிட்டு நம்ம தேவன் முன்னாடி வந்து அவருடைய பிள்ளைகளாவே நம்ம வந்து இருக்கிறதுக்கு நம்மளுடைய மனசாட்சியை நான் என்ன பண்ணுது, நம்மள வந்து நிக்க செய்யுது. ஓகே, ஆமா. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பரா இருக்காரு, அவர் மூலமா நான் மன்னிக்கப்பட்டேன், தேவன் என்னை மன்னிச்சிட்டாரு சொல்லிட்டு நம்ம, நான் விருப்பப்படல, நான் விரும்பி நான் என்னதுன்னா வாண்டடா நான் வந்து செய்யணும், எனக்கு மன்னிப்பு இருக்கு, நான் செய்யறேன் சொன்னா அது கடின இதயமாயிடும். நான் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், அப்படியே போயிடுவேன். ஓகேவா? என்னோட லக்கு என்னதுன்னா, நான் கிறிஸ்து வரும்போது நான் அவர் கூட போகணும். ஓகே,
அப்ப நான் இது செய்யாம இந்த தப்பிதங்கள் செய்யாத இருக்கிறதுக்கு காரணம் என்னது? நான் போறதுக்காக நான் செய்யாம இருக்கேன். நான் விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்காக நான் செய்யாம இருக்கேன். மத்தபடி நான் பரிசுத்தமா வாழ்றதுக்காக நான் செய்யாம இல்ல. பரிசுத்தமா ஆக்குறது ஏற்கனவே ஆக்கிட்டாரு. யாரு? கிறிஸ்து. தேவன் வந்து கிறிஸ்து மூலமா ஆக்கிட்டாரு. அப்ப நான் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்னது? நான் தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் நான் இடரல் அடையாத இருக்குது. போகும்போது நான் என்ன ஆகக்கூடாது? அதுலயே நான் அப்படி போயிடக்கூடாது. அது என்னன்னா இழுத்துரும் என்னைய. இழுத்து அந்த வழியிலே கொண்டு போயிடும். அதனாலதான் நான் செய்யல. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, ஒன்றுக்கும் நான் அடிமைப்படல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதுவானே? கரெக்ட். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். அதுல போட்டுங்க பாருங்க. எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாமே எனக்கு இது இருக்கு. ஓகே, நான் செய்யலாம். ஆனாலும் ஒண்ணுக்கும் அடிமைப்பட மாட்டேன். 6ஆம் அதிகாரம், சாரி. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12 வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஓகே, அப்ப அடிமையிலிருந்து அடிமைத்தனமாகிய என்னதுன்னா பாவம் நம்மள வந்து அடிமைப்படுத்திடும். அப்போ என்ன பண்ணுதா, அந்த கான்சியஸ்னஸ், அந்த நம்மளுடைய சிந்திக்கிறதே வந்து மாத்தும். எது நான் என்ன பண்ணல, அடிமைப்படல. என்ன சொன்னாரு தேவன் வந்து, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லைன்னா பாவம் உன்னுடைய வாசப்படிலே படுத்துட்டு இருக்கு, அது உன்னை ஆண்டு கொள்ளும் சித்தமா இருக்கு. ஓகேவா? நீங்க அத ஆண்டு கொள்ளுச்சுன்னா என்ன அர்த்தம்? அடிமையாயிடும். 7ஆம் வசனம் தானே? 4:7 தானே? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். ஓகேவா? நீ வந்து அதை ஆண்டு கொள்ளணும். இல்லைன்னா அது வந்து என்ன பண்ணும், ஒன்னு ஆண்டு கொள்ளும். நன்மை செய்தால். ஓகே, அதனால வந்து அந்த சிந்தனையில இருந்து நீ வெளில வந்துட்டு சொல்லி சொல்றாங்க. ஆனா முடியல, அவன் என்ன பண்றான், விழுந்துடுறா சொல்லி கொடுக்குறான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6ல மனுஷனோட சிந்தை எப்பயுமே நித்தமும் என்ன இருக்கான், பொல்லாப்பைதான் இருக்கும். அவனுடைய ஃபுல்லாவே என்ன பண்ணுச்சு, அந்த பாவமே என்ன பண்ணுச்சு, அவனை ஆளுகை செஞ்சிருக்கு. அதனாலதான் நிர்பந்தமான மனிதனா யார் என்னை காப்பாற்றும் சொல்லுங்க. ஓகே, அந்த சிந்தையில இருந்து. அப்போ என்னதுன்னா நம்மளுடைய போராட்டமே என்னன்னு இல்லைன்னா மாம்சத்தோடு கிடையாது, சிந்தையோடு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ என்னதுன்னா அந்த சிந்தை வரும்போதே நம்ம தேவன் கிட்ட வந்து உதவி கேட்கணும். ஓகே, சில இடத்துல வந்து மாம்சிக தெரியாம செஞ்சிடலாம், அதுக்கு உடனடியா மனம் திரும்பணும். உணர்த்தினாங்கன்னா உணர்த்துறதுக்கு கண்டிப்பா தேவன் வந்து 2-3 தடவையாச்சும் உணர்த்துவார். உடனடியா நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்புற மக்களா இருக்கணும். ஓகேவா? நம்ம நோக்கம் வந்து நம்ம பரிசுத்தமா ஆவற ஆள் கிடையாது. ஓகே, அதை நோக்கி நம்ம போல. நம்ம நோக்கம் என்னதுன்னா விசுவாசத்தை காத்துக்கொள்றது, இந்த கிறிஸ்துவின் வருகையில வந்து எப்படியாவது நான் வந்து பங்கு பெறுறது. அதுதான் நம்மளோட நோக்கம். அது பரிசுத்தப்படுத்துறது ஏற்கனவே தேவனே இயேசு கிறிஸ்துவா பண்ணிட்டான்னு சொல்லி போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதுல வந்து 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ அதே நம்ம 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? இது தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், அந்த வசனம் என்ன? ஆமா, பாவம் செய்யான்னு போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க பாவம் செய்யான்னு போடல, பாவத்தில் தொடரான்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி போடுறோம். வேணா படிக்கலாம். சர்ச்சு இது ஈஸ்டர் ரோட்ல காமிக்கிற ஃபர்ஸ்ட். ஆமாங்க, திருவபிலியம்ல அதுல காமிங்க. புதிய ஏற்பாடு பேதுரு, சரி பேதுரு இல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்ல 6 படிங்க. இங்க இருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோ. ஏன்னா
எனவே கிறிஸ்துவில் வாழ்கிற மனிதனும் பாவத்தை செய்வதில்லை. ஒருவன் தொடர்ந்து பாவம் செய்தால் அவன் கிறிஸ்துவை உண்மையாக புரிந்து கொண்டதில்லை என்றும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதே இல்லை என்றும் பொருள்படும். என்ன தொடர்ந்து பாவம் தொடர்ந்து செய்யறான். பாவம் செய்தால் என்னன்னா அவன் வந்து அதை கண்டினியூ பண்றானா சொல்றதா இங்க போட்டிருக்கு. அதான் கிரேக்கத்திலேயே இருக்கு. இதான் ஈஸி. இது திருவெளியத்துல படிக்கலாம். படிங்க. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஓகே, இது அப்படிதான் இருக்கு. ஒன்பதாம் வசனமும் அதே மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, 9. இது பாத்தீங்கன்னா கீப் ஆன் சின்னிங். இதை வந்து நான் இதுல கன்வெர்ட் பண்றேன். அவரில் வாழ்பவர் எவரும் தொடர்ந்து பாவம் செய்வதில்லை. ஆமா, தொடர்ந்து பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அவரை அறிந்ததும் இல்லை. ஓகே, தொடர்ந்து பாவம் செய்வதில்லை. என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து செஞ்சாங்கன்னா இப்ப அது வந்து சவுல் மாதிரி மனம் திரும்பல. ஓகே, மனம் திரும்பினவங்க யாருமே யாரு என்ன இல்ல பாவத்துல தொடர்றது இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்த வந்து ஒரு தப்பு செய்யறான், மனம் திரும்புறான் மனப்பூர்வமா, திருப்பி அதே தப்பு அதே நாள்ல செய்யறான், திருப்பி மனம் திரும்புறான், திருப்பி அதே தப்பு அதே நாள் செய்யறான், மனம் திரும்புறான், திருப்பி அதே தப்பு அதே நாள் செய்யறான், மனம் திரும்புறான். ஓகே, ஆனா அவன் விருப்பத்துல செஞ்சானா தெரியாம பை மிஸ்டேக்ல தான் செஞ்சுட்டு இருக்கானா சொல்லி பாத்தீங்கன்னா பை மிஸ்டேக்ல தான் செஞ்சுட்டு இருக்கான். அப்போ தேவன் எப்படி மன்னிக்கிறார் சொல்லி போட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 7க்கு 70 தடவை செஞ்சாலும் மன்னிக்கணும், தேவன் மன்னிக்கிறாராம். ஓகேவா? ஆனா என்ன மனப்பூர்வமா மனம் திரும்புகிறான். ஆமா. ஓகேவா? அதான் நம்ம இங்க பாக்குற டிஃபரன்ஸ். ஓகே, நீங்க ஒரே தப்பு இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம், இல்ல அன்னைக்கே 2 வாட்டி செய்யலாம். ஓகே, 3 வாட்டி செய்யலாம், 2 வாட்டி செய்யலாம். ஆனா நீங்க அதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கா? இருக்கு. அது என்ன, அதுல நான் நிறுத்தி நிக்கிறது எனக்கு பிடிக்கல, தேவனே என்னை காப்பாத்துங்க, அந்த மனம் திரும்புதல் இருக்கா? அதுதான் இம்பார்ட்டன்ட். தேவன் வந்து நம்ம எல்லாருமே ஆதாமோட சரீரத்துல இருக்கிறோம், நம்ம விழுந்து போன சரீரத்துல இருக்கிறோம், நம்மளால முடியல சொல்றது தேவனுக்கு தெரியும். ஆனா விருப்பத்தை வந்து தேவன் எங்க பாக்குறாருன்னா நம்மளுடைய ஆவியில பாக்குறாரு, சிந்தையில. ஓகே, நீ உண்மையிலே நீ இதுல இருந்து வெளில வரணும்னு நினைக்கிறியா சொல்லு. ஓகே, இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே, அதுதான் வந்து பாவத்து தொடர்வதில்லை. ஏன்னா அவன் என்ன பண்ணிடுறான், மனம் திரும்பிடுறான். ஓகே, ஆனா திருப்பி அதே தப்பு செய்யறான், ஆனா திருப்பி என்ன பண்ணிடுறான், மனம் திரும்பிடுறான். அப்ப என்ன அவன் பிளேட்டை வந்து என்ன நினைப்பதில்லை. தேவன் என்ன பண்றான், எவனுடைய பாவத்தை தேவன் நினையாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இப்போ ஒரு வாட்டி அழிச்சிட்டாருன்னா மூணு வாட்டி வந்து அதே தப்பு செஞ்சீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே ரெக்கார்ட் இருக்குமா? இல்ல, இருக்காது. அவர் தான் அழிச்சிட்டாரு, திரும்ப அதனே வச்சுக்க மாட்டாரு. திருப்பியும் மனம் திருப்பிங்க, திருப்பி அழிச்சிட்டாரு, திருப்பி இது ஆகுமா? அவர் அழிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், மன்னிச்சிட்டாரு, அவ்வளவுதான் சொல்லி பாக்குறோம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் அப்பனா இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காரு, இது எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அப்ப பாவம் செய்யறேன், துணிகரமா நான் செய்யறேன், ஏன்னா தேவன் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிறது அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணு, நீ எவ்வளவு தூரம் பண்ண முடியும் பண்ணு, ஆனா அது உன்னுடைய ஓட்டத்துக்கு பிரயோஜனம் கிடையாது, அழைப்புக்கு அது பிரயோஜனம் கிடையாது. நீ கடைசியில எங்க போய் நிக்க போற? நீ பாவம் செஞ்சா தேவனுக்கு ஏதாவது நன்மை இருக்கா, இல்ல தேவனுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? நீ நல்லது செஞ்சா தேவனுக்கு ஏதாவது நல்லது நடந்துருமா, இல்லைன்னா கஷ்டம் நடக்குமா? உனக்குதான், உனக்கும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான். ஓகே, படிக்கலாமா அந்த வசனத்தை? யோபு 35ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 4ஆம் வசனத்திலிருந்து படிங்க.
ஓ 35:4 தானே? 35:4 இருந்து. உமக்கும் உம்மோடே இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிரதியுத்தரம் சொல்லுகிறேன். ம், நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும். ம், நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? ம், உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? ம், நீர் நீதிமானாயிருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? ம், அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? ம், உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் ம். உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். ஓகேவா? அப்ப என்னதுன்னா உங்க சுத்தி இருக்கவங்களுக்கு தான். அதனால அவருக்கு எதுவும் கிடையாது. நீ வந்து அவரை ஏமாத்துறது கிடையாது. யாரை ஏமாத்திட்டு இருக்க? உன்னை நீனே ஏமாத்திட்டு உன்னை இருக்க. ஏமாத்திட்டு இருக்கோம். ஓகே. அப்ப நீ என்ன பண்ணா உண்மையான இருதயத்தோட திரும்பு. நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். ஹெல்ப் பண்றவன் வந்து கை கொடுத்துட்டு இருக்கானா கையை அடிச்சு விட்டுட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன் சொல்லி போனா என்ன ஆகும்? பள்ளத்துல தான் இருக்கணும் எனக்கு தான் கஷ்டம். ஆமா. கடைசி வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உணர செய்யறா சொல்லி பார்க்குறோம், புரிய வைக்கிறா சொல்லி பார்க்குறோம். ஓகே ஓகே. ஓகே, எழுதிக்கோங்கப்பா இந்த பாயிண்ட்டை. ஆ ஓ ஓகேண்ணா. எழுதி. ஓகேவா? ஸோ அதே வசனத்தை வந்து 9ஆம் வசனத்தை வந்து நான் போட்டிருக்கேன். ஆ. இங்க பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். ம், ஏனெனில் தேவனுடைய வித்து அவங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ம், அவர்கள் தேவனால் பிறந்திருப்பதால் தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. முடியாது. அப்படின்னா என்னது? தொடர்ந்து அப்படியே கட்டிப்பட மாட்டாங்க. கொண்டு வர மாட்டோம். அந்த பரிசுத்தாவி வந்து உணர்த்தப்படுறதுனால என்ன ஆகும்? தேவனோட வித்து பரிசுத்தாவி இருக்கிறதுனால என்ன ஆகும்? உணர்த்தப்படும் போது அவங்க மனம் திரும்புறாங்க. மனம் திரும்ப மனசார. ஓகே, அதான் இங்க நம்ம பாக்குறோம். அதனால தொடர்ந்து பாவம் செய்யாம சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுவும் அதானே 5:18 5:18 அதே மாதிரி தானே? ஆமா, அதான் பார்க்கலாம், நம்ம எடுக்கலாம். 5:18 5ல 18ஆம் வசனம். ஓகே. படிங்க. ஆமா. தேவனால் பிறந்த எவரும் தொடர்ந்து பாவம் செய்வதில்லை என்று நாம் அறிவோம். தேவனால் பிறந்தவர் அவர்களை பாதுகாக்கிறார்.
மேலும் பொல்லாதவன் அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. தீங்கு செய்ய முடியாது. ஓகேவா? ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, அந்த பொல்லாங்கான வழியிலிருந்து டக்குன்னு மனம் திரும்புறாங்க. ஓகே. ஸோ அதனால தான் ஆரம்பத்திலே நம்ம பார்க்கறது யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கறது பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் நீக்கி சொல்லி நம்ம பார்க்கறோம். ஸோ இப்போ அதுலயே வந்து பார்த்தோம்னா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் அதை கேட்கணும் தான் நினைச்சேன். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. இது எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்றது? இது உங்களுக்கு என்ன புரியுது? முன்னாடி என்ன புரிஞ்சிருந்தீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி புரிஞ்சது, ஒருவேளை நான் இந்த ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நான் விழுறேன், ஒரு திரும்ப பாவம் செய்யறேன்னா மன்னிப்பு கேட்கும், அவர் மன்னிக்கிறார். தொடர்ந்து என்ன செய்ய மாட்டேன், ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார், நான் நடந்து போயிட்டே இருக்கேன். ஆனா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை சகோதரன் செய்யறான்னு எப்படி நான் பாக்குறது? இப்போ தேமாஸ் என்ன பண்ணாரு? பிரபஞ்சத்து மேல ஆசை வச்சு விட்டு போயிட்டாரு, வெளியே போயிட்டாரு. ஆமா ஆமா. ஏன் சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து உலகத்தின் மேல் வாஞ்சை கொண்டிருந்தாங்க சொல்லி ஆசையா இருக்கு. பவுல் வந்து 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை கேட்டிருப்பாரு. அதுவும் தாண்டி அவங்க போனாங்கன்னா என்ன ஆகுது, பாவம் சொல்லும் போது என்னதுன்னா இவங்க அந்த உடன்படிக்கையே வந்து என்ன பண்றாங்க, உடைக்கிறதே பாவம் ஆயிடுது. வந்து நம்ம சரீர வகையில செய்யற அந்த தப்பிதங்கள் மட்டும் கிடையாது. ஓகே, போய் சொல்றது இது மட்டும் கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். ஆமா. மனம் திரும்பாத எந்த ஒரு பாவமும் என்னன்னு பாத்தீங்கன்னா மரணத்துக்கு எதுவான பாவம். மனம் திரும்புகிற பாவம் எல்லாமே பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஓகே, இதான் டிஃபரன்ஸ். அதனாலதான் இங்கேயே நம்ம பார்க்கறோம். அதனாலதான் மனம் திரும்புதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனம் திரும்புதல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஓகே, அதுல இருந்து விடுதலை இருக்கு. அதுக்காக வேண்டுதல் செய்ய சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து சிகரெட் பிடிக்கிறான், நான் தண்ணி அடிக்கிறான், சபையில சத்தியத்தை கேட்கிறான். ஓகேவா? தேவன் அவங்கள சூஸ் பண்ண மாட்டாரா? தேவன் அவங்களை தெரிந்து கொள்ள மாட்டாரா? பாத்தீங்கன்னா தெரிந்து கொண்டிருக்காரு. ஆனா கெட்ட பழக்கம் இருக்கு. ஓகேவா? ஆனா அவனுக்கு என்ன இருக்குன்னா அதை விட்டு வெளில வரணும், என்னை காப்பாத்துக்க உதவி செய்யுங்க சொல்லி. அப்போ சபையான மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவனை வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரு அந்த மாதிரி வந்து சேர்க்கறாங்க. அதுலயே வந்து அவன் போறதுக்கு சித்தமா தான் இருக்கான். ஓகே, நான் சரியானா போதும் சொல்லிட்டு. ஆனாலும் அதுல போயிட்டு வந்துட்டு பிறகு சில நேரத்துல வந்து அவனால முடியல, தப்பு செஞ்சிடறான். ஓகே, ஆனாலும் திருப்பி மனம் திரும்புறான். ஓகே, அத சகோதரர் பாக்குறாங்க. அவங்க பார்க்கும்போது என்னப்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க என்னால முடியலைங்க, நான் வேணும்னே நான் பண்ணலைங்க, நான் உண்மையிலே நான் இதை விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னும் தேவனோட கிருபை வேணும், எனக்கு டைம் கொடுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புறான். ஓகேவா? மனப்பூர்வமா தேவன்கிட்டயே வந்து வேண்டுதல் பண்றான் தனியாவும். அதுவெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக என்ன பண்ணணுமோ நம்ம வேண்டுதல் செய்யணும். தேவனே அவங்களை வந்து விடுதலை பண்ணுங்க சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு அந்த விருப்பம் தான் இருக்கு. வந்து நான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நான் போக மாட்டேன், அது எதுக்கு போகணும், நான் நானே கட்டுப்படுத்த பாக்குறேன், அது பண்ணலன்னா அதுல என்ன இருக்கு, தேவன் இப்படிதான் என்னை அழைச்சிருக்காரு, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். இது அப்படியே விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அந்த எந்த மென்டாலிட்டி இருப்பாங்கன்னா வந்து தேவன் என்னை இப்படிதான் அழைச்சிருக்காரு, நான் இதுக்கு வந்து நான் சரி பண்ண விஷயத்த தேவன் அப்படிதான் அழைச்சி என்னை கூப்பிட்டுருக்காரு, அதனால இருந்துட்டு போகுது, நான் அதுவும் யாருக்கும் தெரியாம நான் குடிச்சிட்டு இருக்கேன், அதே நேரத்துல நான் தேவனோட ஊழியை நான் பண்றேன் சொல்லி பண்ணும்போது அங்க என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா அவனை வந்து மரணத்துக்கு ஏதுவான கொண்டு போகும். ஆமா, என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அழைப்பை என்னதுன்னா அவங்க வந்து எனக்கென்றும் சுவிசேஷத்துக்கென்றும் தன்னைத்தான் வெறுக்கிறவர்கள். ஓகே, அவன் சரீரத்தை சிநேகிக்கிறதுனால அவனால என்ன பண்ண முடியல, அதை விட முடியல சொல்றது காட்டலாம், அதை வந்து அவன் மேன்மையா வர பேசுறான்.
ஓகேவா? அத பத்தின ஒரு வருத்தம் கிடையாது. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது, அது அவனுடைய மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஆயிடுது. மரணத்துக்கு ஏதுவான அதுவே 2ஆம் மரணம் கூட போயிடும். ஆமா. அதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து உடன்படிக்கையை வந்து விட்டு தேவனுக்கு உடன்படிக்கை, இப்ப மேரேஜ் இருக்கு, மேரேஜை வந்து விட்டு வேற ஒரு மனைவியை வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு உடன்படிக்கையை பிரேக் பண்றாங்க. சட்டப்படி என்ன ஆகும், பெரிய கேஸ் ஆயிடும். ஓகே, கேஸ் ஆகி ஜெயில போக வேண்டியது இருக்கும், இல்லைன்னா லீகலா வந்து அது கேட்ட நஷ்டம். அதே வந்து தேவன் கிட்ட நீங்க உடன்படிக்கை பண்ணீங்க, இதாச்சும் மனுஷங்க கிட்ட பண்ணது. ஓகே, மக்கள் மத்தியில தேவன் உடன்படிக்கை பண்ணதுதான் இது ஞானஸ்தானம். ஏ அத பிரேக் பண்ணீங்கன்னா அது வந்து தேவனே என்ன பண்ணுவாரு, அவரோட கையில விழுறது பயங்கரமா இருக்கும், சொல்லி போட்டுருக்கு. பயங்கரமா இருக்கும். ஆமா. சோ அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். அதனாலதான் இது வந்து இது ஞானஸ்தானம் சொல்றது வந்து தேவனிடம் செய்யும் ஒரு உடன்படிக்கை. இது மனுஷனுக்கும் செய்யறது கிடையாது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் செய்யற உடன்படிக்கையா இருக்கு. சோ அந்த மாதிரி ஒருத்தவங்க செய்யறத நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, வேண்டுதல் பண்ணாதீங்க சொல்லி சொல்றாங்க. புரியுதா இப்போ? புரியுதுண்ணே. ஆமா. எல்லாமே அப்ப எதுல வருது, மனம் திரும்புதல்ல வருது. அதனாலதான் அஸ்திபாரத்துல முதல் இதுவே என்னது, மனம் திரும்புதல் சொல்றத. சரிப்பா. சோ இது இன்னொன்னு வசனம் இருக்கு, அது மட்டும் எடுக்கிறேன், இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகே. நம்ம வந்து மோசையை போல வந்து நம்ம பயத்தோட வரல, நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோடைய இதனால தேவனுடைய சிங்காசனத்தை நம்ம வந்து அப்ரோச் பண்றதுக்கு ஒரு வசனம். அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு சொல்லும்போது சொல்வாரா அந்த வசனமான? ஆமா. எபிரேயத்துலதான் வரும். இது படிங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16. ஆமா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். கிருபாசன தண்டையிலே நம்ம சேர கடவுள் சொல்லும்போது நம்ம கிரேஸ்
நம்ம மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணுமா, அவர்கிட்ட போகணுமா. ஓகே. ஓகே, தைரியமாய். ஏன்னா நம்மளுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு யார் இருக்கா? நம்மளை போல சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கார். இயேசு கிறிஸ்து இருக்கார். ஓகே. இன்னொன்னு வசனம் இருக்கும். ஆனா இதுல எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டன்னா அது எதை மீன் பண்றாங்க? பூமியில சரீரத்துல வந்தார்ல இயேசு கிறிஸ்து. ஆமா ஆமா. சரீரத்துல வரும்போது எல்லா வகையிலுமே நம்மளை போல சோதிக்கப்பட்டார்ல. ஸோ பசி, பட்டினி, ஓகே, ரிஜெக்ஷனு, ஃபெயிலியர், ஓகே, எல்லாமே. ஓகே. தலை சக்கர இடமில்லை, ஓடுறாரு, பயப்படுறாரு. ஓகே, என்னன்னா அவரை சாவடிக்க வராங்க சொன்ன உடனே அவர் மரகமா போறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஓகே. அதான் தேடிட்டு இருந்தேன். 12ஆம் அதிகாரம். 21 இருந்திருக்கு. இதுல இருந்தே படிங்க. 18 இருந்து படிங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். இது எங்க? சீனாய் மலையில அந்த சத்தத்துக்கு பயப்படுறாங்க. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஓகே, சோ நம்ம வந்தது வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கே போயிட்டோமா. ஓகே, அதுவும் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் நம்ம 1000 தூதர்கள் இருக்கிற தேவனுடைய நம்ம நிக்கிறோம். அதனால 25 படிங்க. 25 பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகி போனால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிச்சு. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆகதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இத வந்து அசட்ட பண்ணாதீங்க சொல்லி சொல்ல வராரு. ஓகேவா? தேவன் வந்து டைரக்டா பேசுறாரு நம்ம கிட்ட. பூமியில வந்து மனுஷங்க மூலமா பேசினாரு அங்க. ஓகே, தப்பிக்கல. ஓகே, மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, மோசே பயப்படுறாரு. ஆமா, இது இங்க வந்து தேவனே டைரக்டா பேசுறாரு. இவ்வளவு கேட்டிருக்கீங்க, அதனால என்ன பண்ணாதீங்க. அந்த கிருபைனா எதுக்கு? நம்ம பாவத்துல இருந்து மனம் திரும்பி வரவங்களுக்கு மன்னிக்கிறது. கிருபை வந்தாலே அங்க என்ன இருக்கு? மன்னிப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இலவச கிருபை. ஓகே, நான் பழைய வாழ்க்கையில இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு? புதிய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு அந்த கிருபை நம்ம மேல இருக்கு. அந்த கிருபையில இருந்து வெளில போயிடாதீங்க.
உங்க ஓகே. கடின இருதயத்தினால, விட்டு ஓகே, விலகிறார்கள். இருமாப்பினால. ஓகே, அதுல இருந்து போயிடாதீங்க சொல்லி சொல்ல வர்றாரு. சோ நம்ம வந்திருக்கிறது வந்து தேவன்கிட்டே வந்திருக்கு. ஆமா. அதான் இங்க சொல்ல வர்றாரு. ஓகே, ஓ ஓகே. அப்போ இது மூலமா நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம மனம் திரும்புதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அது மனம் திரும்பிட்டு நம்ம என்ன செய்யணும் அடுத்தபடியா சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் ஊழியம் செய்வதற்கு. செய்வதற்கு. அப்போ செத்த கிரையிலிருந்து மனம் திரும்புதல் வந்து என்ன பண்ணுதான், நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கிறது எதுக்காக? திருப்பி நம்ம வந்து ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்தை கன்டினியூ செய்வதற்கு. செய்வதற்கு. ஓகேவா? இது கன்டினியூ பண்ணாம நம்ம வந்து மனம் திரும்பாம நம்ம வந்து செய்யலாம், ஊழியம் செய்யறோம் சொல்லி. ஆனா அது அங்கீகரிக்கப்படுமா பார்த்தீங்கன்னா கிடையாது. கிடையாது. ஓகே. ஸோ அந்த கிருபையை வந்து வேஸ்ட் ஆகிடாதீங்க. அந்த கிருபை வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 வகையா நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது தகுதியே இல்லை, நம்ம மேல தேவனுடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதே நேரத்துல தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கார், நம்ம போல சோதிக்கப்பட்டவர். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? கிருபாசனத்தை நம்ம வந்து கிட்ட சேரணும் சொல்லும்போது என்னது, மனம் திரும்பி தேவனுக்கு சேரணும் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதை நம்ம கான்ஸ்டன்டா பிடிச்சிக்கணும். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்டெக்ட்ல நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரிய வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நீதி அடையிறது ஒரு காலத்துலயும் கிடையாது, நம்ம பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுவோட நீதி அடைகிறோம். அதே நம்ம என்ன பண்றோம்? விசுவாச கிரியையை நம்ம நடக்கணும் சொல்லி பார்க்குறோம். விசுவாச கிரியை சொல்லும்போது சுவிசேஷம் அறிவிக்கிறது, கிறிஸ்துவ பத்தி சாட்சி அறிவிக்கிறது, ஓகே, சபையின் பக்தி விருத்திக்கான விஷயங்கள் பண்றது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்ப நான் எதுக்காக நான் உலகத்துல வேலை செய்யறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்றாரு? தேவன் எனக்கு வந்து ஒரு உத்தியோகத்தை கொடுத்திருக்காரு. அது மூலமா நான் வந்து உலகத்துல வாழ்றதுக்கு தேவன் வந்து ஒரு கிருபை செஞ்சிருக்காரு. ஓகே, ஆனா அது வந்து தேவன் வந்து அவரோட பிள்ளைகளுக்கு வந்து எது தேவையோ அது ஏற்ற வேலையில எல்லாமே செய்யறவங்க சொல்லிடுறாரு. அதை நோக்கி நான் பணம் சேர்க்கறது, எதிர்காலத்தை நோக்கி இல்லை ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் நான் வாழ்றேன், அதுக்காக நான் வேலை செய்யறேன் சொல்றதெல்லாம் கிடையாது. அது தேவன் பார்த்துருவார். ஓகேவா? என்ன தேவையோ அது தேவன் வந்து என்ன பண்றாருன்னா அதுக்கேற்ற வேலையோ அதுக்கேற்ற ஊழியம் காரியங்களோ அது மூலமா தேவன் வந்து அதை போஷிப்பார் சொல்லி பார்க்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இந்த விசுவாசத்தின் ஓட்டத்துக்கு உதவியா இருக்கிற விசுவாசத்தின் கிரியை தான் நம்ம பண்ண வேண்டியது முக்கியம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இப்ப நம்ம தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்னது? நான் அதுலயே நான் போயிடக்கூடாது, அது என்னுடைய மாஸ்டர் ஆயிடக்கூடாது. அதுலயே நான் போனேன்னா என்ன ஆகும்? நான் என்னுடைய கிருபையை நான் என்ன பண்ணுவேன்? வேஸ்ட் ஆகிடுவேன். அந்த ஓட்டத்தையே நான் விட்டுருவேன். அதனால தான் நான் செய்வேன். மற்றபடி நான் வந்து பரிசுத்தமாகிறதுக்கும் அதுக்காக கிடையாது சொல்லி பார்க்கணும். தெளிவு வந்து நல்லா புரிஞ்சிருக்கணும் சொல்லி பார்க்கணும். ஓகே, இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் 2:16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்க இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது.
புரியுதா? ஓகே. ஓய்வு நாள் அதுல இருந்து தான் வந்து நீங்க நல்லா தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறீங்க. ஓகே, மாத பிறப்பு. ஓகே, நீங்க வந்து இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடணும். ஓகே, என்னதான் செதில் உள்ளதை சாப்பிடணும், செதில் உள்ளதை சாப்பிடக்கூடாது. இதா இருக்கட்டும், இது எல்லாமே என்னதுன்னா யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, அதை தூக்கிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஓகே நல்லதுதான். நீங்க பண்றதுனால என்ன இருக்கு உங்க சரீரத்துக்கு? சரீரத்துக்குரியதுதான். சரீரத்துக்கு இப்ப நீங்க அந்த செதில் உள்ள மீன், செதில் இல்லாத மீன்னா, செதில் உள்ள மீன்னா வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கும், கம்மியா இருக்கும். செதில் இல்லாத மீன் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். அதனால உங்க மேனிக்கு நல்லது நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா ஓகே. இல்ல நான் இது எதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லி பார்த்தோம்னா, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. பைபிள்ல எழுதப்பட்ட விஷயம் கரெக்டா இருக்கு, அது சொல்லப்பட்டிருக்கிறதுனால தான் நான் அதை செய்யறேன். அதனால நான் என்ன பண்றேன், பரிசுத்தவனா இருக்கிறேன் சொல்லி சொன்னீங்கன்னா அது தப்பு இல்ல. உங்க உடம்புக்கு நல்லது சொல்லி சாப்பிட்டீங்கன்னா ஓகே. ஓகேப்பா, இது என் உடம்பு நல்லது, இது என் உடம்பு நல்லது சொல்லி சாப்பிட்டீங்கன்னா ஓகே. அதை வந்து நீங்க பரிசுத்தத்தோட கொண்டு வந்தீங்கன்னா தப்பு. ஓகே, இதே மாதிரி நீங்க பண்ணி சாப்பிடுறது இல்லைன்னா வந்து மாடு சாப்பிடுறது. ஓகே, நான் பண்ணி எல்லாம் சாப்பிட மாட்டேன், ஆனா பீஃப் சாப்பிடலாம். ஏன்னா பைபிள்ல வந்து பண்ணி சாப்பிடக்கூடாது போட்டிருக்கு. அதை நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா நல்லது. எதுக்கு நல்லது? உங்க உடம்புக்கு நல்லது. ஏன்னா அதுல இருக்கிற டேப்வார்ம் அந்த மாதிரி ஒரு கிருமிகள்லாம் வந்து உங்க பாடியில போகாது. ஓகே, சப்போஸ் வந்து அது டாக்டர் சொல்றாங்க நீங்க சாப்பிடணும்ப்பா, உங்க உடம்புக்கு அதான் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்ப சாப்பிட்டு தான் ஆகணும். அதை நீங்க நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கேற்றபடி நீங்க செஞ்சு சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, இப்போ அது அசுத்தமான ஒரு இது பிராணி, நான் சாப்பிட மாட்டேன் சொல்லி சொல்லும்போது தேவன் என்ன சொல்றாரு பேதுருகிட்ட? தேவன் சுத்தமாக்கினது நீ எப்படி அசுத்தம் சொல்லுவேன்? ஓகேவா, அதுதான் போஜனம் சாப்பிடறதுக்கு வைக்கிறாரு, பண்ணி கறி எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஓகே, அசுத்தமான மிருகங்க. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து உலக இது நம்ம சரீரத்தின் நன்மைக்காகவோ, ஓகே, அது எது நல்லதா இருக்கோ அது நீங்க பண்றது எல்லாமே அதோட நிறுத்திடணும். அதை கொண்டு வந்து காடோட விஷயத்துல கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, நான் இதை நான் பைபிள் படி நான் கரெக்டா இருக்கேன் பாரு, இதை படி நான் அது நல்லா இருக்கேன் பாரு சொல்லி அந்த மேன்மை பாராட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் சொல்லி போகிறோம். ஓகே, இது பண்ணலாம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3-8. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஓகேவா, சோ இது நியாயப்பிரமாணம்லாம் கிடையாது. இது வந்து தேவனுடைய அழைப்பினால இருக்கிறது சொல்லுவோம். ஓகே, தேவனுடைய அழைப்பு அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, அதனால வந்து இங்க கட்டளைகள் இந்த பைபிள்ல இருக்கிற பழைய ஏற்பாடுல இருக்கிற அந்த நியாயப்பிரமாணங்கள் அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை அது ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணாரா? அதெல்லாம் செஞ்சு முடிச்சாரா? 613 கட்டளைகளையும் இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் இருக்கு. நிறைவேற்றினார் சொல்லி போட்டிருக்கு. எங்க இருக்கு? மத்தேயு 5:6. என்ன போட்டிருக்கு? நிறைவேற்றுவதற்கு, அதாவது நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன். நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆமா. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். நிறைவேற்றிருக்காரு. ஓகே, அப்போ 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க.
எங்களுக்கு தெரிந்து எட்டுல இருந்து ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாக இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அநீதி இந்த மாதிரி செய்யறவரா? இந்த லிஸ்ட்ல வந்து இல்லையே. நீங்க சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல வந்துருவாரு. ஆமா, அது கடைபிடிச்சாருன்னா. ஓகே, ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வந்து இதை கடைபிடிக்கணும்னு சொல்லி தேவையே கிடையாது. ஏன்னா அது நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே அவர் தான், அதுக்கு அப்பாற்பட்டவர் அவர் தான். இது யாரு கொடுக்கப்படுதுன்னா இது மீறுதல் பண்றவங்களுக்கு தான் கொடுக்கப்படுச்சு. இதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? யாருக்கு சட்டத்திட்ட வேணும்னா வந்து அதை ஃபாலோ பண்ணாம தெரியாம என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாம இருக்கிறவங்களுக்கு தான். ஓகேவா? ஏற்கனவே அதன்படி நடக்கிறவங்களுக்கு அது கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு அதை நிறைவேற்றினாரா பாத்தீங்கன்னா அது பண்ணவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க ஓய்வு நாள்ல என்ன பண்றாரு? ஆமா, ஓய்வு நாள்ல தான் அநேக அற்புதங்கள் செய்யறாரு. ஆமா. சோ அங்க புரிய வேண்டிய நம்மளுக்கு விஷயம் என்னதுன்னா, அவர் அதை க்ளோஸ் பண்ணார். ஏன்னா யார் வந்துட்டா? மெசியா வந்தாச்சு. அவர் வந்தாச்சு. நியாயப்பிரமாணம் வந்து ஒரு உபாதையா இருந்த ஒரு இது விஷயம் வந்து என்னாச்சு? அதனாலதான் அதை என்ன ஆகணும்? மறிக்கணும். வேணா படிங்க, ரோமர் 7:1 இருந்து. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, சோ அப்ப என்னதுன்னா இதெல்லாம் தெளிவா புரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி புரியும். நியாயப்பிரமாணம் சொல்லும் போது வந்து என்னதுன்னா பைபிள்ல இருக்கிற கட்டளைகள் இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது மட்டும் சொல்றது ஓகே. ஆனா நம்ம புரியாத மக்கள் என்ன பண்ணுவோம், நம்மளும் வந்து என்ன பண்றோம், இந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சட்டத்தை வச்சுக்கிருப்போம். ஆமா, இது நான் செஞ்சா இது நல்லவன், வீட்டை வச்சுக்கிட்டேன்னா நான் என்னை போல உன்னொருத்த கிளீனா வைக்கலன்னா அவனை நியாயம் தெரியுது. ஓகேவா? இவன் பண்ணல, நான் ஒழுங்கா வந்து இதை பாத்துக்கிறேன், அவன் பாத்துக்கல, கம்பேரிசன் போகும். ஓகேவா? அது என்னன்னா கரெக்டான டைம்ல வந்து ஃபீஸ் கட்டுறேன், அவங்க கட்டல. பசங்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசுவோம், பார் அப்பா வந்து எவ்வளவு கரெக்டா நான் இருக்கிறேன் பார், நீ இருக்கியா? ஓகே, இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் என்னதுன்னா நம்மளோட மெயின் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வேலை அதுதான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதற்கு வந்து பேசிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நியாய பிரமாணமா இருக்கட்டும், இல்லைன்னா மனசாட்சியின் பிரமாணமா இருக்கட்டும், மனுஷனோட பிரமாணமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லை சொல்றதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாருன்னா இந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாரு சொல்லி போகிறோம். ஓகே. இப்ப நம்ம நிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால தான் நிக்கிறோம் சொல்லி. சரி, கடைசியா நம்ம இன்னும் ஒரு சின்ன டாபிக் மட்டும் தான் இருக்கு. ஓகே,
இது வேணா நம்ம மண்டே பார்க்கலாமா? ஓகேண்ணே. இல்லை இப்போ டைம் இருந்தாலும் ஓகே, இல்லைனா கூட மண்டேனாலும் ஓகே தான். ஓகே, ஒரே நிமிஷம். ஆ நம்ம பார்க்கலாம் சில things. இயேசு பாடுகள். ஓகே, அது மாதிரி ஞானஸ்தானம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாடுகள் பார்த்துடலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ல இருந்து 12. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். ஓகே, சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, பாடுகள் வழியா தான் நம்ம மகிமைக்கு போகும்போது சொல்லி போகிறோம். அதனால தான் என்னன்னா, அநேக பாடுகள் மூலமா தான் நீங்க என்ன பண்ணணும், ராஜ்யம் பிரவேசிக்கணும்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஓகே, அநேக உபத்திரவம், எதுக்காக உபத்திரவம் வருது சொல்லி பார்த்தீங்கன்னா அது பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ உபத்திரவம் அவசியமா இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம ஆக்ஸ் இது யோவான் 17ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு வசனம் படிச்சிருக்கோம். ஓகேவா? இல்லைன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்திலேயே நம்ம படிச்சிருக்கோம். என்னதுன்னா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்ற ஒரு வார்த்தை நம்ம ஏற்கனவே வந்து 5ஆம் படத்துல பார்த்துருக்கோம். ஓகே, இங்க 14 12 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 10:30 நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஆமா, ஒன்றா இருக்கிறோம். இதுக்கு நம்ம ஏற்ற வார்த்தை நம்ம என்ன பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துல பார்த்தோம். எங்கன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து வேண்டிக்கிறார். 21ல இருந்து 22 வரைக்கும் 23 வரைக்கும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பூமியில வந்து ஃபுல்லா இருள் இருந்தது. யார் மட்டும் வெளிச்சமா இருந்தாரு? இயேசு மட்டும் தான். அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம், அவர் தான் ஒளியா இருந்தாரு. அந்த ஒளி வந்து பூமியிலே சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் மத்திய 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, செபுலூனில் இருந்த மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார். இருள் இருந்த மக்கள் ஒரு விடிவெளி. அப்ப பாத்தீங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்து தான் வந்து என்ன பண்ணாரு, சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. அப்ப என்னதுன்னா, தேவனுடைய சித்தத்தை வந்து இதுக்காக நான் அனுப்பப்பட்டேன் சொல்லி வந்தாரு. ஓகேவா? அப்ப அவர் தேவன் சித்தம் செய்யறதுனால என்னது, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அந்த சித்தத்தை செய்யறதுனால. இப்ப என்னாச்சு, சபை சொல்லி ஒரு கூட்டம் வருது. அவரால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டம். நான் உலகத்துல இருந்து இவங்களை பிரிச்சு எடுத்துதான் சொல்லி சொல்றாரு யோவான் 17. அப்ப இவர்களுடைய வார்த்தை கேட்கிற இவங்களை என்ன வராங்க, ஒன்றாதான் இருக்காங்க, அந்த சித்தத்துக்குள்ள ஒன்றா இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஒற்றுமை தான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, அப்போ இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் கொடுக்கப்படல. இது வெறும் சபைக்கு தேவனுக்கு இவங்க மட்டும் தான் வந்து ஒரு ஒன்றாய் இருக்கிற அந்த வாய்ப்பு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஓகே,
ஸோ இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொன்று பாயிண்ட் என்னதுன்னா, அப்போ அந்த ஒன்றா இருக்கிறது சொல்லி பார்த்தோம்னா, அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து பாடுபட்டாரோ அதே போலதான் நம்மளும் பாடுபட வேண்டியது இருக்கு. எப்படி ஓகே. அவர் வந்து மறுதலிக்கப்பட்டாரோ அதே போலதான் நம்மளும் ம். மக்களால மறுதலிக்க. வந்து டிஸ்பைஸ்னா அலட்சியம் பண்ணப்படுறது அந்த மாதிரி எது வேணா ஆ. நடக்கும். ஓகே. ம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ச்சியா விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஓகேவா? காத்துக்கொள்ளும். ம். நம்ம அவரை வந்து விட்டுட்டோம்னா அவர் நம்மளையும் விட்டுடுவார் சொல்லி கொடுக்கும். ஓகே. அதான் இங்க எச்சரிப்பான ஒரு வார்த்தை. சோ அதே மாதிரி நம்ம பேதுரு 4ஆம் அதிகாரம் ஆ. 12-16. ஆ. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியெரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். புரியுதா இப்போ? பாடுகளுக்கு பங்காளி பங்காளிகள் ஆனதால். ஆனதால். ஏன்னா வந்து அவர் யாரு? மூத்த சகோதரர். நம்மளுக்கு முன்னாடி போயிருக்காரு. போயிருக்காரு. ஆமா. அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? பின்னாடி ஃபாலோ பண்ணணும். அந்த வழியே தான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் என்னதுன்னா என்ன சகோதரர் சொல்லி சொல்றாரு. ஓகே. எல்லா வகையிலும் நம்மளுக்கு சோதிக்கப்பட்டாரு. நம்மளுக்கு வந்து இறக்கும் உறக்கம் உள்ள பிரதான ஆசிரியரா இருக்காரு. ஓகே. எவ்விதத்திலும் எல்லா வகையிலும் இவர் ஒப்பா இருக்க வேண்டியது தேவனுடைய விருப்பமா இருந்தது சொல்லி பண்றோம். சோ அவர் பின்னாடி ஃபாலோ பண்றோம். அப்படியே படிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஓகே. அடுத்து. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. அந்நிய காரியங்களில் தலையிட்டவனா என்னதுன்னா, இப்போ ஒரு பிரச்சனை வருது தெருவுல. ஓகேவா? சண்டை வருது. அதுல போயிட்டு நம்ம நுழைஞ்சிட்டு நான் நாட்டகம் பண்றேன், நான் இது சரி பண்றேன், அது சரி பண்றேன் சொல்லி நுழைஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற கிரியை நீங்க தான் வாங்கணும். அது வந்து அவன் இன்னொருத்த வந்து அடிச்சிட்டான் இன்னொருத்தவங்கள. நம்மள போய் நிக்கிறவங்க என்ன ஆகும்? நம்ம மேலேயே வரும். ஓகேவா? நம்மளுக்கு இந்த பூமியில வந்து நன்மை செய்யறதுக்கு என்னது, பூமியில வந்து இப்போ வந்து நல்லது நடக்கும்னு சொல்லி நினைக்கிறது வந்து நம்மளால முடியாது. முடிஞ்ச அளவு நீங்க என்ன பண்ணுங்க? நல்லது செய்யுங்க. ஆனா வந்து நல்லது மத்தவங்க பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறது வந்து நம்மளால முடியவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரோட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பைக்ல. அவனை வந்து முன்னாடி போய் நின்று ஏன்பா இப்படி வர சொல்லி கேட்க முடியுமா? பாத்தீங்கன்னா முடியாது. அவன் நம்ம கேட்டா அடுத்து இன்னொருத்த வருவான், அதுக்கப்புறம் இன்னொருத்த வருவான். ஒருத்தனை திருத்த இது நம்மளோட வேலை கிடையாது. இந்த பூமியில திருத்துறது நம்ம வேலை கிடையாது. நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சு அவனுக்கு ஊழியம் பண்றதுதான் நம்மளோட வேலை. சோ அதனால தீமையோட நீ என்ன பண்ணாத, எதிர்த்து நிக்காத. நீ என்ன பண்ண? உனக்கு நன்மை, அந்த நன்மைக்கு பொதிச்சுக்கிறா, நீ அந்த நன்மையை செஞ்சுட்டு போ. நீ தீமை செஞ்சா உனக்கு தண்டனை இருக்கும். அதுக்கேற்ற பண்ணிக்கணும். போலீஸ் வந்து பிடிப்பான். நீ ராங் ரூட்ல வந்தனா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? அவன் ஃபைன் போடுவான். ஓகேவா? அதே மாதிரி அவனும் திருந்தணும் சொல்லி நீங்க நினைக்க முடியாது. அது கவர்மெண்ட் பாத்துக்கிட்டோம், அது அவங்க போலீஸ் பாத்துக்கிட்டோம். அதுக்காக ஏற்கனவே வந்து அந்த கவர்மெண்ட்ஸ் இருக்கு, சட்டங்கள் இருக்கு. அது வந்து பாத்துக்கணும். ஓகேவா? நம்மளோட வேலை என்னது? தேவனுக்கு உண்மையுள்ள மக்களை அவர் என்ன அழைச்சிருக்காரோ வேலை இருக்கோ அந்த வேலையை பண்றது. அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுறது விட்டுட்டு நான் பக்கத்துல போய் அவங்களை திருத்துறேன், இவங்களை சரி பண்ணிடுறேன், அவங்கள சரி பண்ணிடுறேன் சொல்லி பண்றதுலாம் நம்ம வேலை கிடையாது சொல்லி போடுறோம். சபையில இருக்கிற சகோதரர்களுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி பண்றது நல்ல கரெக்ட். அக்னில இருந்து தப்பிக்கிறீங்க, அவங்கள உதவி செய்றீங்க. ஓகேவா? 2 தடவை 3 தடவை நீங்க வந்து அட்வைஸ் பண்றீங்க. ஓகேவா? ஆனா சபையை அப்பாற்பட்டு எந்த ஒரு மக்களையும் நம்ம வந்து மாத்துறது நினைக்கிறது அதெல்லாம் நம்மளால முடியாது. சப்போஸ் அவங்க கேட்டால் வழியே நம்ம செய்யலாம் தவிர அவன் நம்மளா போய் வாலண்டியரா வந்து பண்றது நம்மளுடைய வேலையே கிடையாது. சோ அதே மாதிரி அப்படியே படிங்க. ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதா. இதுல என்ன சொல்றாங்க? 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க?
முந்தி நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே தொடங்குது சொல்லும்போது கரெக்டா தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில இருந்து 2ஆம் வருகைக்குள்ளதான் என்ன இருக்கு? ம். சபையின் அழைப்பு இருக்கு. இருக்கு. ஓகே. ஆமா. ஆனா உலக மக்களுக்கு எப்ப இருக்கு? தேவன் ராஜ்யத்துல. ராஜ்யத்துல தான். ஆமா. அப்ப அதை என்ன சொல்றாங்க? நியாய தீர்ப்பின் நாள் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆ. ஆனா நியாய தீர்ப்பு முன்னாடியே தொடங்கிடுதான். எங்க தொடங்கிடுச்சு? இப்பயே தொடங்கிடுச்சு. நம்ம யாருக்கு? வீட்டுல தேவனுடைய வீட்டுக்கு. நம்மளத்துல. வீடு ம். சொல்லும்போது நம்ம சபைக்கு. ஓகே. நம்ம ம், ம். தொடங்கிடுச்சு. இப்போ அதுல என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு தொடங்கிடுச்சு. தூங்கலமன் முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் ஆ, தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? கீழ்ப்படியாதவங்களின் முடிவு என்னதான் இருக்கும் சொல்லும்போது உலக மக்களை பத்தி பேசல இங்க. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுடைய பத்தி. சபையில வந்து தொடங்கிடுச்சு. தொடங்கிட்ட பிறகு இது உலக மக்களுக்கு சொல்லல. சபையில ஓகே. தொடங்கிடுச்சு. அப்போ சபையில அந்த தேவனுடைய என்னதுன்னா நியாயத்திற்கு தொடங்கிடுச்சுன்னா, சபையில ஒருத்தர் கீழ்ப்படியலைன்னா அவனோட முடிவு பயங்கரமா என்னவா இருக்கும். இருக்கும்? ஏன்னா நியாயத்திற்கு வந்து தேவன் ராஜ்யத்துல அவங்களுக்கு தொடங்குது. அப்போ கீழ்ப்படியலைன்னா அவங்களுக்கு தண்டனை இருக்கு. தண்டனை இருக்கு. இப்போ தெரிஞ்சு உள்ள வந்தவங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா ஆமா. என்னமா இருக்கும் ம். சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்து அப்படியே படிங்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இது யாரை பத்தி பேசுறாங்க? சபையை பத்தி. சபையில உள்ள பக்தி இல்லாதவன் பாவி. உலக மக்களை பத்தி பேசல. ஓகேவா? சோ இதை நம்ம அதான் கிளியரா புரிஞ்சுக்கணும். கான்டெக்ஸ்ட் எதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அப்போ நியாய தீர்ப்பா இருக்கட்டும் எல்லாமே நம்ம கிட்ட தான் ஆரம்பிச்சிச்சு. தேவன் நியாய தீர்ப்புல என்ன பண்ணுவாரு? சத்தியம் போச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமா ஓகே. ஓகே. சத்தியம் போதிச்சுட்டு அவரை பத்தின அறிவை கொடுத்துட்டு அப்புறம் டெஸ்ட். அப்ப அந்த டெஸ்ட்ல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க கூலியை பெறுவீங்க. அதுக்கு நம்ம வந்து அந்த விசுவாசத்துல பெருகணும், விசுவாசத்துல நிக்கணும், பக்தி வீரத்துல பெருகணும், அந்த மெச்சூர் ஆகணும். ஓகே. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இது வரைக்கும் இதோட முடிக்கலாம். இப்போ பாடுகள் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் கூட இருக்கு. அது எதுனா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னை புடமிடுறது போல வந்து நம்மளே புடமிடுறான்னு சொல்றோம். 7ஆம் அழிந்து போ 3ல இருந்து 9 வரைக்கும் படிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். எதுக்காக துக்கப்படுறோம்? பலவித சோதனைகள் எதுக்காக வருது? படிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். சோதிக்கப்படுறதுனால என்ன தெரியுமா? அது உண்மையான விசுவாசமா இல்ல பொய்யான விசுவாசமா சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறார். ஓகே. நம்ம என்ன பண்றோம்? தேவன் வந்து எப்படி தெரிஞ்சுப்பாரு? சோதித்து தான் தெரிஞ்சுப்பாரு. ஆமா. நம்ம உள்ள ரீட் வர பாத்தீங்கன்னா கிடையாது. அது சபை இது ஞானஸ்தானத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து என்ன பண்றது இல்ல, நம்மள உள்ள மனசுல என்ன நினைக்கிறோம் சொல்றதெல்லாம் ஆராய்ந்து கிடையாது. ஓகேவா? நம்மள என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ந்துனா என்னது? டெஸ்ட் பண்ணி என்ன அறிஞ்சிருக்கிறீர். இஸ்ரேல் மக்களை கூட எப்படி பார்த்தாரு தேவன்? தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2 நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக.
ம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. Okay. What is in your heart? Test you to know what is in your heart. Okay. Whether or not you will keep his commandment. நீ அறியும்படிக்கு சொல்லும் போது என்னதுன்னா ஏற்கனவே தெரியும் மனுஷனுடைய ஆவியும் இல்லாமல் வேற யாருக்கு தெரியும் அவனை பத்தி கீழ்ப்படியா தெரிய மாட்டேன்னா சொல்லிட்டு. ஓகேவா? இது அப்ப யார் அறியணுமா? இது தேவன் தான் அறியணும். ஓகே. இப்போ ஆபிரகாம் வந்து கீழ்ப்படியாரா மாட்டாரா சொல்லி யாரு அறியணும்? தேவன் தான் தெரியும். தேவன் தான் அறியணும். ஓகேவா? ஆமா. அதுதான் இங்க பாக்குறோம். என்னதுன்னா அது எப்படி தெரியும் சொல்லி பாத்தீங்கன்னா சோதனை. படிங்க 2வது வசனம் திருப்பி ஒரு வாட்டி. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். சிறுமைப்படுத்தும்படினா என்ன அர்த்தம்? சிறுமைப்படுத்தும்படிக்கும்னா வந்து இயலாமைனா நீ ஒண்ணுமே கிடையாது. உன்னோட முயற்சி எப்பயுமே நம்ம என்ன நினைச்சுப்போம், நான் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா நம்மளாம் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹேண்டில் பண்ணலாம், என் முயற்சி நான் ட்ரை பண்றேன், அது பண்றேன் இது பண்றேன் சொல்லி எல்லாத்தையும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி என்ன ஆயிடும்? அதுதான் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் இல்ல, என்னால ஒண்ணும் முடியாது, அப்புறம் அந்த ஸ்டேஜ்க்கு வரும். அதான் சிறுமைப்படுத்தும்படிக்கும் படுத்தப்பட்ட பிறகு அடுத்தது தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. அப்படி சோதிக்கிறாரா? ஓகே. அப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையில நீ எனக்கு உண்மையா இருக்கிறியா, என்ன தேடுறியா, என்ன நோக்கி பாக்குறியா? ஓகே. இல்லனா நீ அதுலயே கண்ணி பண்றியா? ஓகே. அப்போ இங்க என்ன பண்றாரு? டெஸ்ட் பண்றாரு தேவன். அப்ப என்ன பண்றாரு? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். நீ அறியும்படிக்கும் போட்டுருக்கு. நீயே கிடையாது, அவர் அறியும்படிக்கு. ஓகே. ஓகே. அவர் அறியும்படிக்கு தேவன் என்ன பண்றாரு? இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுக்குறாரு. ஓகே. இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். தேவன் வந்து டைரக்டா நம்ம இருதயத்தை வந்து பாக்குறவர் கிடையாது. சோதித்து நம்மளை அறிஞ்சிக்கிறார் சொல்லி போகிறோம் தேவன். அதனாலதான் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ சொல்லி நம்ம சங்கீதம் 139 படிக்கிறோம். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இல்லைன்னா டைரக்டா தாவீது என்ன சொல்லிருக்கணும்? என்னை அறிந்திருக்கிறீர். டைரக்டா சொல்லியிருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் என்ன சொல்றாரு? என்னை ஆராய்ந்துதான் என்ன பண்ணிருக்கு? ஆராய்ச்சினா என்னது? ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலேயே கீழ்ப்படியவனா மாட்டானா, என்ன பண்றான், எல்லா வகையிலும் சோதித்து டெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும். ஓகேவா? எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். ஆமா ஆமா. அப்படி இப்போ வந்து 1 பேதுரு படிங்க. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஓகே. தமிழ்ல வந்து நிறைய மிஸ் ஆகுது. இது ஈஸ்வரியில் இது மட்டும் காமிக்கிறேன். 7ஆம் வசனம் பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். மெய்ப்பிக்கப்படவேனா என்ன அர்த்தம்? அது உண்மையா காண்பிக்கிறதுக்காக. அது உண்மையா இருக்கா இல்லையா? மெய்ப்பிக்கப்படவே ஜெனியூனா இருக்கா? ஜெனியூன்னா என்னது? நீ நடிக்கிறானா எல்லாம் உண்மையிலேயே இதுதான். ஓகே. எப்படின்னா சோதனை மூலமா தான் டெஸ்ட் பண்றாரு. ஓகேவா? முன்னாடி வந்து நடிக்கிற மாதிரி கூட பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து என்னதுன்னா தேவன் டெஸ்ட் பண்றாரு. ஓகேவா? இதே வந்து இதுல படிக்கலாம், பிசிபில பார்க்கலாம். படிங்க. ஏன் இந்த துன்பங்கள் நிகழ்கின்றன? உங்கள் விசுவாசம் பரிசுத்தமானது என்று நிரூபிப்பதற்கே ஆகும். சரி. ஸோ இதுதான் இங்கிலீஷ்லயும் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனியூனா இருக்கா, இதை நான் அப்படியே போடுறேன்.
படிங்க. உங்கள் விசுவாசத்தின் மெய்யான தன்மையை நிரூபிப்பதற்காகவே இவைகள் வந்துள்ளன. மெய்யான தன்மை. மெய்யான தன்மை. ஓகே. அதுக்காகவே வந்துள்ளன. அப்ப தேவன் என்ன பண்றாரு? நம்மள ஆராய்ந்து தான் நம்மள அறிந்திருக்கிறார். ஓகே. நமக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே. யாருனாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு. ஓகே. அவர் டைரக்டா இதயத்தை வந்து போய் பார்க்கல. பார்த்திருந்தாருன்னா ஏற்கனவே செலக்ட் பண்ணி போட்டுருக்கணும். ஆமா. அப்படி கிடையாது. ஓகே. அவருக்கு அந்த வல்லமை இருந்தாலும் அது செய்யறது கிடையாது. செய்யறது இல்ல. ஆராய்ந்து பார்த்து தான் இது பண்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான். ஓகே. சோ அப்படியே அதை முடிச்சிருங்க அந்த வசனத்தை 9 வரைக்கும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஓகே. ஸோ அதுதான் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே 10லேருந்து படிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே. ஸோ இப்போ நம்மளுடைய சோதனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம பொண்ணை கூட புடமிடுறதுக்காகவும் நம்ம இன்னும் வந்து உறுதியாக இருக்குமா விசுவாசத்தில் நம்ம கரெக்டாக தான் இருக்குமா சொல்லி தேவன் வந்து பார்க்கறதுக்காக அது நடக்குன்னு சொல்லி. ஓகே. எல்லா வகையிலும் சரிப்பா. இதோட நம்ம முடிக்கலாம். நாளைக்கு நான் மண்டே வந்து ஞானஸ்தானத்தை பற்றி அப்படியே நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது. ஓகேவா? ஓகே. ஓகே. ஞானஸ்தானம்னா என்ன, அப்புறம் தேவனுடைய போர் வீரர்னா என்னது, ஓகே, அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அதோட முடியுது. ஓகே. மண்டேயோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். அடுத்து சபையின் அழைப்பு பகுதி 2 வரும். அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்போ நான் பரிசுத்தராக இருக்கவே நீங்களும் பரிசுத்தராக இருக்கீங்க. அப்போ அந்த பரிசுத்தம்னா என்னது? இப்போ நம்ம பரிசுத்தமா தப்பு செய்யாம இருக்கிறதா பரிசுத்தமா? ஓகே. அதே மாதிரி நிறைய விஷயம். ஓகே. நீதிமான் சொல்லி போட்டிருக்கு. அந்த நீதிமானா இருக்கிறது எப்படி சொல்றதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த அந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே. ஓகேப்பா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆனா இல்ல, நான் இது இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும் திரும்ப. நமக்கு இந்த வாரம் நாளைக்கு லீவ் தானே உங்களுக்கு? ஆமா. இன்னைக்கு நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ண பார்க்குறேன் எல்லா வீடியோவும். சரிங்கண்ணா. ஆமா. நீங்க பார்க்கலாம். ஆமா. ஆனா எனக்கு நம்ம அந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டயக்ராம் மாதிரி போட்டோம்ல, இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி அந்த இதுல இது கொஞ்சம் மேல வாங்கினே. நம்முடைய அந்த இது நம்மளோட தானே? நம்மளது தான். எனக்கு தெரிஞ்சு இது நம்மளோட இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. இதானா? இதா அப்பா பிதாவே. ஓகே. இதுக்கப்புறம் கீழே இதுவும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஆபிரகாம். இந்த இது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இது அனுப்பியிருந்தீங்க. அந்த இது காலிங்கோட தன்மை, சர்ச்சோட இதுக்கு நமக்கு கனம் மகிமை இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமா. அதுக்கப்புறம் உள்ளது மட்டும் கொஞ்சம் இருந்து அனுப்பி விடுங்கண்ணே. ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் நான் அது பார்க்குறேன். ஜஸ்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். ஆமாம். இது குறையாத மக்களை பற்றி பார்த்தோம். பார்க்குறேன். ஓகேண்ணே. லாஸ்ட்டாக அனுப்பியிருந்தீங்க. அதுக்கு கீழே அதுக்கு அடுத்து உள்ளது நேற்று உள்ள ஸ்டெப்லாம் அதெல்லாம். ஓகே.
ஆமா. சரி, நான் நேத்து உள்ளது இதான் ஜஸ்டிஃபிகேஷன் தான் நம்ம எடுத்தோம். ஆமாண்ணே. சரி, நிறைய இருக்குங்க. சரி, அதை பார்க்குறேன். ஓகே பார்த்துட்டு ஓகேண்ணே. ஓகே. ஆ ஓகேப்பா. ப்ரே பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஓகேண்ணே. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, பரிசுத்தம் உள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் பரிசுத்தமாகிறதுக்காக நீதியாக காண்பிக்கிறதுக்காக செய்கிற கிரியை அல்ல ஆண்டவரே. விசுவாசத்தை அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற காரியமாக கிரியைகளை நாங்கள் காண்பிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த சபையினுடைய அழைப்பு மிகப்பெரியது ஆண்டவரே. அதோடைய முக்கியத்துவம் அவ்வளோ பெருசு. அதையும் அதில் வந்து அந்த விசுவாசம் பொண்ணை போல புடமிட்டு அது உமக்கு ஏற்றபடி இருந்தால் மட்டும்தான் அதுக்குரிய கூலியை பெற முடியும். அதுக்காக பாடுகள் வழியாக நீங்கள் பிரவேசிச்சிங்க, அதையே எங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கீங்க. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு விடாமல் இருப்பதற்கு, விசுவாசத்தை நாங்கள் தக்க வச்சு காத்துக்கொள்வதற்கு, சாட்சியாக நிற்பதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவேளை இந்த உலக கவலையினால இல்லை மற்றவங்களுடைய வார்த்தையினால நாங்கள் சோர்ந்து போயிடாதபடிக்கு கர்த்தருடைய நீங்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை மாத்திரம் எங்களுடைய உயிரத்தில் வச்சு அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த ஸ்டெப் வளர்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, வழி நடத்துங்க. நீ வர இருக்க நாட்களுக்குரிய கிளாஸ்க்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் இன்னும் அதை பற்றி விளக்கமாக சொல்லிக் கொடுக்கும்போது அன்று திறந்த மனதோடு சரியாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற எண்ணங்கள் கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். ஓகே ஓகேப்பா. ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. அண்ணே, அப்புறம் ஒரு 2-3 விட்டு பேசினாங்க என்கிட்ட. முன்னாடியே உள்ள பசங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்று எங்கள் ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு, அப்பப்போ பைபிள் எதுவும் டவுட்ஸ்னால் கேட்டே இருப்பா. இப்போ அதான் ரீசெண்டாக நேற்றும் பேசினா அது ஞாபகம் வந்துச்சு. அதான் எப்படி நம்ம எப்படி உங்களை மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு சொல்லலாமா? சொல்லலாம்ப்பா. அது எப்பயுமே நம்ம தயாராக தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே 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 ஓகேண்ணே. அது அவங்களுக்குன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த அவங்களுக்குரிய டைம் அப்படிதானே? ஆமாம், அவங்களுக்கு ஒரு டைம். இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுக்கலாம், இல்லைன்னா எனக்கு பதில் இப்போ ஈவினிங் மாதிரி டைம் இருந்ததுன்னா ஒரு 7 o'clock 8 o'clock அந்த மாதிரி இருக்குன்னா இன்னொருத்தர் கூட எடுப்பார். ஓகே ஓகே ஓகேண்ணே. எடுக்கலாம். ஓகே, அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். நீங்களும் வந்து அதில் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ நீங்கள் திருப்பி ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆமாம். ஓகே ஓகே. ஆனால் எந்த வகையில் நம்மளுடைய வந்து சோர்வு சில இடத்துல நம்ம வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுடைய இதை வந்து கவனிக்கிறத வந்து இதாகிக்க கூடாது. ஆமாம், ஓகே. ஸோ அது பார்த்துக்கணும். அதான் நீங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா சொல்லுங்க. நம்ம இங்கே எடுக்கிறதுக்கு ஏற்கனவே நான் இருக்கிறேன், இல்லைன்னா கூட சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேண்ணே. சரிங்கண்ணே. அதான் சொல்லியிருக்கேன். இன்னொரு தம்பி இங்கே உள்ள தம்பி தான். ஆமாம், ஜென்னு தான் இருக்கிறாங்க. லேடிஸ் இருப்பாங்க. ஓகே. அதுதான் கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேண்ணே. ஏன்னா அவங்க இப்போ லீவு டைம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறா. அது கேட்டுக்கிறேன் அவள் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேன். இப்போ லீவ் தான் இருக்கும்ல, மே மாதம். இப்போ லீவு தான். ஆமாம். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணால் எப்படி நமக்கு குறைஞ்சது இந்த 10 கிளாஸ்னாலுமே 3 மாதத்துக்கிட்ட வந்துடும்லாம். நான் எப்படியும் இல்லை அதான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31. ஆமாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 5 to 10 daysல முடிஞ்சிடும் எல்லாமே. ஓகே. ஆல்மோஸ்ட் 2 மாதம். ஓகே. நான் அதான் சொல்லியிருக்கேன். அவங்க இப்போ ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது தியானிக்கிறது நிறைய இருக்கும். ஸோ அப்புறம் வந்து அவங்க இன்னும் கிளாஸ் ஆரம்பிச்சோன்னா, ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கிறது ஓகே தான். ஓகே. அதான் சொல்லியிருக்கேன். ஈவினிங் டைம் தான் ஃப்ரீன்னு சொன்னாங்க. நான் கேட்டுக்கிறேன். ஓகே. ஃப்ரெண்டுனா தம்பி தான். நம்ம மினிஸ்ட்ரி மூலமாக நமக்கு தெரிஞ்ச தம்பி தான். இங்கே சேலத்தில் உள்ளவர் தான். அவர் கேட்டார். நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பைபிள் தாட்டு அப்பப்போ பேசும்போது ஷேர் பண்ணிக்குவார். நாங்கள் ப்ரேயர் பண்ணிப்போம். அதனால கேட்டார். நான் சொன்னேன் இப்படி நான் பிடிஹெச்சும் அவன் ஏதோ கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறான். அவங்களுக்கு டெய்லியும் கிளாஸ் போகுது போல், நைட்டு ஈவினிங் கிளாஸ் போகுது. அப்பப்போ ஷேர் பண்ணுவான் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. என்னோட தங்கச்சியும் ஒருத்தி வந்து செராம்பூரில் பிடி இப்போ தான் முடிச்சிருக்கிறா. 4 வருஷம் ரெவரண்ட் படிக்கிறாங்களான்னு. ஆமாம், ஆயிரம் படிக்கிறது. ஆனால் அவங்களுக்கு பேசிக்குங்கிறத விட ரொம்ப ஒன்றுமே சொல்லி கொடுக்குறது இல்லைண்ணே. அந்த ஹீப்ரூ கிரீக் அதை வந்து ஒரு செமஸ்டரில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி மெசேஜ் கொடுக்கணும் அந்த ப்ரெசன்டேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. பைபிள் ட்ரூத்னு பார்த்தா ரொம்ப இல்லை. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதெல்லாம் ஆரம்பத்தில் கேட்குறது தான். பைபிள் காலேஜ்னு ஆரம்பிக்கிறாங்க, எது தேவையோ அதை சொல்லாமல் இந்த லைவ் இப்போ சர்வே பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க.
அதான் ஒரு பிசினஸ் ஆயிட்டு இருக்கு. பிசினஸ் மாதிரி தான், அப்படிதான் ஆகுது கிட்டத்தட்ட. அதான் அது நம்ம தமிழியன்னா அதுக்கு மேல ரொம்ப கார்னர் பண்றாங்க போல. அது ஓ, வேற. அது அது எங்க, எந்த நாட்டுல எங்க சொல்லி இங்க தராங்க? கல்கத்தா, செராம்பூர் யூனிவர்சிட்டி. ஆமா செராம்பூர் யூனிவர்சிட்டி. ஆமா ஆமா. அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கேட்டேன் நானும், படிக்கிறதுக்கும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன். இல்ல ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. அதை சர்வே பண்ணணும். ரெவரண்டா ஐயரை போட்டா அவங்க அந்த வாரம் செரும் எடுக்கிறதுக்கு அவங்கள ப்ரிப்பேர் ஆகி வைக்கணும். அவங்க கொடுக்குற நோட்ஸ் அப்படியே படிச்சுட்டு அப்படியே வாந்தி பண்ணி போட்டா கூட ஓகே, அவங்களுக்கு அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. சரி, அதான் அவங்க எப்படி கிளாஸ் கேட்கறதுக்கு அவங்க வாங்கியே இருக்காங்களா? இல்ல அவ சொல்லல. அதான் இந்த தம்பி அந்த மூலமா இன்னொரு பைபிள் கோர்ஸ் படிச்சிருக்கான் போல. அவன் டெய்லி கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு, ஆனா எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய இது இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இரு நானும் அண்ணன் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே ஓகே, சரிதான்ப்பா, ஓகே தான். ஆமா. நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைம் சொல்லுங்க. நான் இங்க ஆளுங்க சொல்றேன், இல்ல நானே எடுக்கறதுனால எனக்கு டைம் இருக்கும்போது நான் எடுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி டைம் ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகே 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 ஓகே. எடுக்கிறேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இருக்காங்க அவங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே, நான் கேட்டுட்டு பேசுறாங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறேனே, உங்கள்கிட்ட கேட்குறேன், பேசிட்டே வந்துட்டேன். ஓகே ஓகேண்ணே. சரி சரிங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம்.